ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இனி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இனி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ரெசிபி மட்டும்தான் போட போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை லட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு வந்து சாப்பிட்டிங்கன்னா ஹேர் ஃபாலு, அதுக்கப்புறம் வந்து ஹேர் க்ரோத்தே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பச்சை கருவேப்பிலை வந்து ஒரு 20 இனுக்கு எடுத்து அதை வாஷ் பண்ணி அதை வந்து வானலில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு 2-4 சொட்டு வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா வதக்கின பிறகு நல்லா முறுமுறுன்னு வதங்கிடும். அந்த கடாயிலே விட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வதங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வேர்க்கடலை 25 கிராம். இது வந்து கடையில் வறுத்த வேர்க்கடலையாக இல்லாமல் பச்சை வேர்க்கடலையாக வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டிலேயே வறுத்து தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது 25 கிராம் எள் எடுத்துக்கோங்க, 25 கிராம் பாதாம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 50 கிராம் அந்த பூசணி விதை வந்து நான் 50 கிராம் எடுத்துட்டேன். அது வந்து அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் இருக்காது. 50 கிராம் வந்து 30 ரூபா. அது வாங்கிக்கோங்க. வாங்கி எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் ரொம்ப சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 20 30 டேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, நான் ஸ்வீட் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்றவங்க வந்து ஒரு 15 ஒரு 20 டேட்ஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பாகு காய்ச்சி ஊற்றணும், அந்த வேலைலாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் ஏன்னா அது அரைக்கும் போதே வந்து அந்த பிடிக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து வந்துடும். நீங்கள் தயவு செய்து வெள்ளை சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பேரிச்சம்பழம் கிடைக்காதவங்க நாட்டு சர்க்கரை எல்லாம் வெள்ளம் ஆட் பண்ணி இந்த ரெசிபியை வந்து செஞ்சுக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெள்ளத்தை தவிர ஒயிட் சுகர் கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப கேடு. இப்போ வந்து இந்த நம்ம அரைச்சதை வந்து ஒரு தட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக பிடிக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து ஒரு டேப்லெட் மாதிரி தான். அதனால் வந்து சின்ன உருண்டைகளாக, ரொம்ப சின்னதாக இல்லை, ஒரு சின்ன சைஸ் பால் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சைஸில் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த சைஸில் வந்து பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெரிய லட்டு மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது, அது வந்து சாப்பிட்டிங்கன்னா சைட் எஃபெக்ட் ஆகிடும். அது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அதனால் சின்னதாக பிடிச்சிக்கோங்க, சரிங்களா? பிடிச்சி அதை வந்து காற்று போகாத ஒரு பாத்திரத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒன்று மட்டும்தான் சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் வந்து ஒரு உருண்டை மட்டும் டெய்லியும் சாப்பிடுங்க. இந்த உருண்டையை நீங்கள் வந்து 30 நாள் டெய்லி சாப்பிட்டுட்டு நீங்கள் அடுத்த மாதம் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னு. ஏன்னா இது வந்து நான் பர்சனலாக வந்து எடுத்துக்கிட்டேன் என்னோடய ஃபுட்டில். அதனால் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இது எல்லாமே சரியாயிடுச்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த லட்டுவை வந்து எடுத்து பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனி நம்ம சேனலில் வந்து எப்பொழுதும் நம்ம உடம்பை பாதுகாக்கிற மாதிரியான விஷயந்தான் வந்து போட போகிறோம். தேங்க்யூ.